தூங்கும் அவனது செல்ல ராட்சசியை ரசித்தாள். அவள் சினங்கள் அவன் கண்களுக்கும் மனதுக்கும் பிடித்து இருந்தது. ஆனால் என்ன, தூங்கும் பத்திரக்காரியை என்ன செய்ய முடியும்? பல இளம் திருமண தம்பதியருக்கு இரவு 9 மணி மேல்தான் குழந்தைகள் உற்பத்தி என்ற முக்கிய வேலை இருக்கும். ஆனால் என்னுடைய தலையெழுத்து 9 மணிக்கு டான் என்று தூங்கி விடுகிறாள். இவளை வைத்து கொண்டு நான் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வது? ஊர் உலகம் என்னை தப்பா பேசாதா என்று சலிப்புடன் அவள் காயத்தில் முத்தமிட்டு முகமெல்லாம் முத்தமிட்டு நகர்ந்தான். எப்பவும் விடியற்காலை 5 மணிக்கு எழுபவள் இன்று 4 மணிக்கே விழிப்பு வந்து இருந்தாள். முகமெல்லாம் எரிய ஓடிச் சென்று முகத்தை கழுவி கண்ணாடியில் முகத்தை பார்க்க கன்னம் தாடை எல்லாம் சிவந்து உதடு காயத்தால் வீங்கியிருந்தது. பவித்ரா அதிர்ந்தாள். முகத்தை சோப்பு போட்டு கழுவினாலும் எரிச்சல் குறையவில்லை. வேகமாக சென்று பிரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட்டை எடுத்து முகத்தில் ஒத்தரம் கொடுத்து கொண்டாள். பவித்ரா என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தாள். ஆனாலும் சரியாக நினைவுகளை வரிசைப்படுத்தி கோர்க்க முடியவில்லை. கண்களை மூடிக்கொண்டு டேபிள் முன் உட்கார்ந்தாள். ராத்திரி சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு என்னவோ பண்ணிட்டானோ என்று அவளுடைய முதல் எதிரி கௌதம் மேல் சந்தேகம் வந்தது. தப்பான பழக்கம், தூங்கும் பொழுது சாப்பிடுவது. இப்படி என்னை பழக்கப்படுத்தி விட்டனரே என்று அப்பா மேல்தான் முதல் கோபம் வந்தது. நேராக அப்பா அறைக்கு சென்று பார்க்க அங்கே யாரும் இல்லை. எங்கே போனாங்க என்று யோசித்து ஃபோனை எடுத்து முதலில் அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அந்த பக்கம் கோதையின் களைத்த குரல் வந்தது. ஹலோ பவித்ரா, அம்மா எங்கே போன? கோதை, அப்பாவோட ஃபேக்ட்ரியில் இருக்கேன். திடீர்னு நிறைய வேலை, எப்படி செய்ய போகிறோம்னு தெரியலை. பவித்ரா, அப்போ வீட்டுக்கு வரலையா? கோதை, இல்லை, இன்னைக்கு நீ தான் சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு நீ ஆஃபீஸ் கிளம்பு. முடிஞ்சால் மதியம் வந்து சமைக்கிறேன், இல்லைனா பாட்டியை சமைக்க சொல்லுறேன். பவித்ரா கோபமாக பேச போனவள் அப்படியே அடங்கி சரி என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். பவித்ரா யோசித்தாள். விடிய விடிய அப்படி என்ன வேலை? தன்னுடைய சிறு வயது நினைவு வந்தது. இப்படித்தான் இருவரும் குழந்தைகளை பாட்டியிடம் விட்டு விட்டு சென்றுவிட பல நாட்கள் அம்மா அப்பாவை பார்க்காமல் தாங்கள் ஏக்கத்துடன் தூங்க சென்றது நினைவுக்கு வந்தது. பவித்ரா சமைக்க முடிவெடுத்தார். சமையலறை சென்றதும் என்ன சமைப்பது என்று தெரியவில்லை. முதலில் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு பாட்டியை எழுப்பினார். பாட்டி எழுந்து கண்ணாடியை போட்டுக்கொண்டு அவளை பார்த்து, என்னடி முகம் சிவந்து உடலெல்லாம் வீங்கியிருக்கு, என்னாச்சு? பவித்ரா, ஃபியூஸ் போன பாட்டிக்கே இவ்வளவு தெளிவா தெரியுதா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, ஒன்றுமில்லை பாட்டி, தூக்கத்தில் கட்டிலில் இருந்து விழுந்துட்டேன். நீ சீக்கிரம் எழுந்து வந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசனை சொல்லு பாட்டி. பாட்டி, ஏன் இன்னும் கோதை வரலையா? பவித்ரா, என்னவோ வேலை அதிகமாக இருக்கா, என்னை டிஃபன் எடுத்துகிட்டு வர சொல்லி இருக்காங்க. அப்படியா, சரி நான் வரேன். நீ பருப்பை மட்டும் குக்கரில் வைத்து விட்டு காயை நறுக்கு. பவித்ரா சரி என்று வந்தவள் கண்ணாடி முன் நின்றாள். இந்த முகத்துடன் எப்படி ஆஃபீஸ் போவது? இல்லை, வீட்டுக்குள் நடமாடுவது. மன சங்கடம் அதிகமானது. கௌதம் மேல் சந்தேகம் அதிகரித்தது. அவனுடைய அறைக்கு சென்று பார்த்தாள். கதவை தாளிட்டு தூங்கி கொண்டிருந்தாள். பவித்ரா, ச்சே, வரட்டும், வெளியே வந்துதானே ஆகணும். நேற்று அப்படிதான் நிலாவிடம் என்னவோ ரகசியம் பேசிட்டு பர்சனல்னு சொன்னான். இப்போ என்னுடைய முகத்தை இப்படி செய்து வச்சிருக்கான். உதட்டில் காயம்பட்ட இடத்தை நாக்கால் வருடி கொண்டாள். வலிக்குதே. பவித்ரா சமையலை ஆரம்பிக்க கௌதம் எழுந்து வந்தான். பின்னாலே வளவன் மற்றும் நிலா வந்தனர். பாட்டி, காயை நல்லா வதக்கு, வேகும் அளவுக்கு வதக்கணும். வளவன் உள்ளே பாட்டி பேச்சு குரல் கேட்க பாட்டியும் அக்காவும் சமையலா? அக்கா, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், எனக்கு டிஃபன் வேண்டாம். பவித்ரா, டேய் சும்மா பேசாதே, இன்னைக்கு பாட்டி சமைக்கவில்லை, அவங்க சொல்ல சொல்ல நான் தான் சமைக்கிறேன். வளவன், அது இன்னும் டேஞ்சர். பாட்டி, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய சமையலை கண்டா அப்படி கசப்பாக இருக்குது. என்னுடைய மகனும் மகளும் எப்படி ஆசையாக சாப்பிடுவாங்க தெரியுமா? என்னவோ பண்ணுங்க, அதுதான் ஆர்டர் பண்ணுவீங்களே, அதை பண்ணிக்கோங்க என்று கோபித்து கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார். கௌதம், இன்னைக்கு நாம் நல்லா சாப்பிட்றோம், நான் சமைக்கிறேன், ஓகே? நிலா, மாமா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அப்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று கௌதமுடன் சமையலறைக்கு சென்றார். பவித்ரா இதுவரையும் பார்த்து தலை குனிந்து கொண்டு கோபித்து வெளியே சென்றார். கௌதம் வெளியே செல்ல முயற்சித்தவள் கையை பிடித்து இழுத்து, பவி வா சமைக்கலாம். பவித்ரா திரும்பி அவனை முறைக்க அவன் அப்போதுதான் கவனித்தான். தன்னுடைய அழகு தேவதையின் முகம் முழுவதும் திட்டு திட்டாக சிவந்து உதடு வீங்கியிருப்பதை.
கௌதம், பவி என்ன ஆச்சு? பவித்ரா, நீங்கள் இங்கே இருக்கும் வரை நான் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம்தான். இதில் என்னாச்சுன்னு கேள்வி வேற என்று அவனுடைய கையை உதறிவிட்டு தன்னுடைய அறைக்கு செல்ல கௌதம் துரத்தி சென்று அவளை அறைக்குள் இழுத்து தள்ளி, என்ன ஆச்சு முகத்தில்? பவித்ரா, உங்களுக்கு தெரியாதா? கௌதம், எனக்கு என்று யோசித்து, சரி, நேற்று என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்ன வார்த்தையில் எனக்கு கோபம் வந்து கடிச்சிட்டேன். ஆனால் முகத்தில் எல்லாம் திட்டு திட்டா சிவந்திருக்கே. பவித்ரா, ராத்திரி நல்லா இருந்தவள் இப்போ இப்படி இருக்கேனா? உங்களை தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? எனக்கு கதவை பூட்டிக்கிட்டு தூங்கும் பழக்கம் இல்லாமல் போச்சு. இனிமேல் பழகிக்கிறேன். கௌதம் தன்னைத்தான் சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டு, என்ன பண்ணட்டும், என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் நான் கதவை பூட்டிக்கிட்டு தூங்க வேண்டியதா போச்சு. பவி, அந்த வில்லத்தனம் எனக்கு இருந்தால் இந்த நேரம் எனக்கு இப்படி ஆகி இருக்காது. கௌதம், நிஜமாவே நான் ஒன்றுமே பண்ணலை பவி. பவித்ரா, அப்புறம் எப்படி இப்படி? கௌதம், ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டு உனக்கு சேரலைனா? பவித்ரா, அதுக்கு தான் போடவே மாட்டேன். அதுவும் உங்களை கல்யாணம் செய்ததிலிருந்து சுத்தமாகவே இல்லை. இன்னைக்கு என்ன பொய் சொல்லி ஏமாற்ற போறீங்களோ என்ற பயத்துடனே இருக்கேன். எப்படி ஃபேஸ் பேக் போட எல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்கும். கௌதம், பவி, நீ என்னை குறை சொல்வதிலேயே இருக்க. ஆனால் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. பவித்ரா, எனக்கே தெரியாதே, எப்படி சொல்ல முடியும்? கௌதம், நேற்று ராத்திரி தோசை தான் ஊட்டி விட்டேன். பவித்ரா, அப்புறம் என்ன செய்தீங்க? கௌதம், உன்னுடைய உதட்டில் கார சட்னி பட்டுடுச்சா? நான் உனக்கு வலிக்குமேனு துடைக்க நினைச்சேன். ஆனால் ஒரு கையில் தட்டு, ஒரு கையில் சட்னி. அதனால் என்னுடைய உதட்டால் துடைத்து விட்டேன். பவித்ரா முகம் சிவந்து போனது. கௌதம், பாரு, இப்போ கூட உன்னுடைய முகம் சிவந்து போச்சு. அதே மாதிரியே ராத்திரியும் இருந்ததா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அதனாலே உனக்கு முத்தம் கொடுத்து என்னை நானே ஆற்றிக்கிட்டேன். பவித்ரா, என்ன முத்தம் கொடுத்தீர்களா? கௌதம், ஆமாம், சட்னியும் உன்னுடைய முகமும் சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுத்துச்சு. அதனால் லைட்டாக சட்னியை தொட்டு வச்சு முத்தம் கொடுத்தேன். பவி, கார சட்னியை முகத்தில் போட்டுவிட்டு இருக்கு. எப்படி முகமெல்லாம் எரியுது தெரியுமா? நீ மனுஷனே இல்லை, மிருகம். கௌதம், அப்படியெல்லாம் சொல்லாதே. முகத்தில் மட்டும்தான் சட்னி தொட்டு முத்தம் கொடுத்தேன், மற்ற இடத்தில் இல்லை. அப்படின்னா? ஐயோ, போடா வெளியே. கௌதம், உலகத்திலேயே முத்தம் கொடுத்தது தப்புன்னு சொல்லும் ஒரே ஆள் நீதான் பவி. அதுவும் புருஷனை. இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா என்ற அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பவித்ராவின் கை விழுந்தது. கௌதம் திடீரென்று கோபம் அதிகமாகி அவள் கையை பிடித்து இழுத்து கட்டி பிடித்தான். கை நீட்டுவது என்ன பழக்கம் என்று தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அவளிடம் சத்தமிட பவித்ரா பயந்தாள். கண்ணில் கண்ணீர் பெருகியது. கௌதம், குளிச்சுட்டு தயாரா இரு, நான் ஆஃபீஸ் கூட்டிட்டு போறேன். பவித்ரா, முடியாது. கௌதம், கொன்னுடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டிவிட்டு போக அவள் உண்மையில் பயந்து அடங்கி பேசாமல் அவனையே பார்த்து நின்றாள். கௌதம் சமையலை முடித்து கொண்டு பவித்ரா அறைக்கு வர அவள் படுக்கையில் கண்ணை மூடி படுத்து கொண்டிருந்தாள். கௌதம் தன்னுடைய கையில் கொண்டு வந்த ஐஸ் கட்டிகளை அவள் முகத்தில் போட்டுவிட்டான். அவள் கண்ணை திறந்து பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அவனை அணைத்து கொண்டாள். குலுங்கி குலுங்கி அழுதாள். ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை பிடிக்கலை. தப்பு நீ செய்துட்டு நான் செய்தது போல மிரட்டுவது பிடிக்கலை. கௌதம், சரி சரி, முகத்தை காட்டு. பவித்ரா, எனக்கு வேண்டாம். கௌதம், சரி, உன்னிடம் சத்தம் போட்டது தப்பு தான், சாரி. பவித்ரா, முகம் எரிச்சல்ல தூங்க முடியாமல் தவிச்சேன். நீங்கள் என்னுடைய கஷ்டத்தை நினச்சி சந்தோஷமாக இருக்கீங்க இல்லை? கௌதம், சாரி அழுமூஞ்சி, நான் யோசிக்கவே இல்லை. நான் விளையாட்டாக செய்தது. உனக்கு இப்படி முகம் முழுக்க அலர்ஜி வரும்னு. பவித்ரா, உங்கள் மூஞ்சியில் போட்டுக்க வேண்டியது தானே. கௌதம், நீயும் என்னை போல் முத்தத்தால் துடைக்கிறேன்னு சொல்ல நான் போட்டுக்கிறேன். பவித்ரா ஓவென்று அழ ஆரம்பித்தாள். நீங்கள் என்னை எப்பவும் இப்படி அதிகாரம் செய்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் கூட நீங்கள் சொல்வதே தான் கேட்குறாங்க. அந்த நிலா கூட பர்சனல் விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லறா என்று கடைசியில் சொன்ன வார்த்தைகளுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாள். கௌதம், சரி சரி, அழாதே, என்ன பண்ணணும்னு சொல்ல, செய்கிறேன். பவித்ரா, நீங்கள் போயிடுங்க, என் பக்கமே வராதீங்க, நானும் உங்களை பார்க்க மாட்டேன். கௌதம், விவாகரத்து பண்ண போறியா? பவித்ரா, ஆமாம். கௌதம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? பவித்ரா, எதுக்கு? கௌதம் அவளை இழுத்து அணைத்து கொண்டு சன்ன குரலில் அவள் காதில், எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கு குழந்தை பிறந்ததும் விவாகரத்தை பண்ணிக்கலாம். அவன் மூச்சு காற்றுப்பட்டு அவள் உடல் கூச அவனுடைய வார்த்தைகளை கவனிக்காமல் தான் என்ன பேச வேண்டும் என்பதையே மறந்து அவனுடைய உடல் கதகதப்பில் அந்த ஸ்பரிசத்தில் தன்னை தொலைத்தாள். அதை புரிந்து கொண்ட கௌதம் தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்த தன்னுடைய அரவணைப்பு போதும் என்று புரிந்து கொண்டார். கௌதம், அப்போ நான் சொன்னது உனக்கு ஓகே தானே? பவித்ரா, என்ன சொன்னீங்க? கௌதம், நான் என்ன டீச்சரா?
திரும்பி திரும்பி சொல்லுவாங்களா? கிளம்பு, உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிஃபன் கொடுத்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உன்னுடைய ஆஃபீஸில் விட்டுடுறேன். பவித்ரா, திரும்ப வரமாட்டீங்க இல்லை? கௌதம், சரி. பவித்ரா அவனுடைய நேரடி பதிலை எதிர்பார்க்காமல் ஏமாந்து போனாள். அப்போ போயிடுவீங்களா? கௌதம், உனக்கு தான் என்னை பிடிக்கலையே. நான் போகிறேன். எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது. டீல். பவித்ரா எதுவும் பேசாமல் குளிக்க சென்றாள். ஆனால் குளியலறையில் அவன் போறேன் என்ற வார்த்தையால் ஏற்பட்ட வலியை அழுது தீர்த்து கொண்டான். கௌதம் சிரித்தான். கோவக்காரி, உன்னை சமாளிப்பது தான் எனக்கு பெரிய வேலையே என்று அவனும் குளிக்க சென்றான். பாட்டி, டிஃபன் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லை பவித்ராவா? கௌதம் அவளுடைய அறையை பார்த்து 2 பேரும் தான் போகிறோம் என்றான். பாட்டி, சரிப்பா, என்னவோ நீயும் அவங்களுக்கு துணையாக வேலைக்கு போனால் நல்லா இருக்கும். அவங்களுக்கும் சின்ன வயசு இல்லையே. கௌதம், பாட்டி இங்கே வாங்க என்று பாட்டியை அருகில் அமர்த்தி கொண்டான். நான் இப்போ சொல்ல போகும் விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது, சரியா? பாட்டி, என்ன சஸ்பென்ஸா? என்ன சொல்ல போகிறேன்? கௌதம், உங்கள் பேத்தி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க இல்லை? அது என்னுடைய கம்பெனி தான். பாட்டி விளையாட்டாக, அது பெரிய கம்பெனியாம். ஒரு வேலையும் தெரியாத பவித்ராவுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்களாம். நானே அதன் கம்பெனி எப்படி முழுக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். கௌதம் குறுகுறுவென்று பார்த்து, ஏன் அப்படி சொல்லுறீங்க? பாட்டி, இவளுக்கே கொள்ளையாக சம்பளம் கொடுத்து வச்சுருக்கானா? அந்த முதலாளி ஒரு கேனப்பயலாக தான் இருக்கணும். கௌதம், ஆமாம் பாட்டி, அந்த ஆள் ஒரு கேனப்பயல்தான் என்று சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான். கௌதம் பாட்டியின் நோஸ்கட்டுக்கு பிறகு மனதுக்குள், இந்த குடும்பத்தில் யாருமே சொல்ல வருவதை முழுசாக கேட்க மாட்டாங்க போல இருக்கு, எல்லாம் தலையெழுத்துடா என்று சொல்லி கொண்டான். பவித்ரா தன்னுடைய அறையிலிருந்து வந்ததும் சாப்பிட உட்கார்ந்தாள். கௌதம் அவளுக்கும் கொடுத்து தானும் போட்டு கொண்டான். பவித்ரா அமைதியாக சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றாள். கௌதம் அவளை பார்த்து, நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பவித்ரா, நல்லா இல்லை. கௌதம், அப்படி சொல்லக்கூடாது மாமா, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் இல்லை? நிலா ஓடி வந்து, எஸ் மாமா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், இன்னைக்கு உங்கள் சமையல் சூப்பர் என்று சொல்லிவிட்டு ஓடினாள். பவித்ரா அவளை பார்த்து கொண்டே நிற்க, கௌதம் இவ வேணும்னே செய்கிறாளா, கவனிக்கணும் என்று நினைத்து கொண்டு கையில் பாட்டி கொடுத்த பையை எடுத்து கொண்டு கிளம்பினான். பவித்ரா அவன் பின்னால் தொடர்ந்தான். எதுவும் பேசவே இல்லை. பவித்ராவுக்கு என்னவோ போல இருந்தது. எப்பவும் தன்னை சீண்டி கொண்டே இருக்கும் இவன் அமைதியாக வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று தான் சொல்லணும். நானும் அவனுக்கு பாகற்காய் ஜூஸ் கொடுத்திருக்க கூடாது. சரி, சமாதானம். புருஷன் நல்லா படிச்சிருந்தா நமக்கு பெருமை தானே என்று தனக்கு தானே சொல்லி கொண்டு அவனை பார்த்தாள். ஆனால் நான் வச்சு அடிச்சிட்டேன்னு ஒரு ட்ராமா போட்டானே, எப்படி இவனை மன்னிப்பது? நோ என்று மனது ஒரு பக்கம் சொல்ல, நான் ஆள் வச்சு அடிக்க சொன்னதும் தப்பு தானே என்று மறுபக்கம் சொல்ல, இந்த போட்டியில் பவித்ரா காதல் தான் ஜெயித்தது. அவன் என்ன தப்பு செய்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு புன்னகையுடன் அவனை பார்க்க அவனோ கண்டு கொள்ளாமல் இருக்க, நிஜமாவே கோபித்து கொண்டானோ? நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? மனமெல்லாம் குற்ற உணர்ச்சியுடன் அவனை பார்க்க அவனோ கொஞ்சம் கூட திரும்பாமல் நேராக ரோட்டை பார்த்து ஓட்டினான். ஆஃபீஸ் வாசலில் நிறுத்தினார். பவித்ரா இந்த முகத்தை வைத்து கொண்டு எப்படி உள்ளே செல்வது என்று யோசித்து செக்யூரிட்டியிடம் பையை கொடுத்து அப்பாவிடம் கொடுக்க சொல்லிவிட்டு கௌதமுடன் கிளம்பினார். கொஞ்ச தூரம் சென்றதும் பவித்ரா அப்படியே கொஞ்சம் அவனுக்கு நெருங்கி வந்தாள். அவன் கையோடு தன்னுடைய கையை கோர்த்து கொண்டான். அவன் கையை பிடித்து இழுத்து முத்தமிட்டார். கௌதம் சிரித்தான். என்ன, என்னுடைய செல்ல ராட்சசிக்கு கோபம் போச்சா? பவித்ரா கையில் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்து தலையை சாய்த்து, கொஞ்சம் இருக்கு. கௌதம் அவளை பார்த்து நெகிழ்ந்து போனான். இன்னைக்கு ராத்திரி முத்தம் கொடுத்தா போயிடும். கௌதம், சாரி பவி, எனக்கே ஆகிடுச்சு. உன்னுடைய அழகு முகத்தை காயம் செய்துட்டேனே. பவித்ரா, ரொம்ப கிண்டல் எல்லாம் வேண்டாம், நான் ஒன்றும் அப்படி அழகில்லை. கௌதம் ஒரு கையில் அவளை இழுத்து அணைத்து கொண்டு, நிஜம் தாண்டி, நீ என்னுடைய பார்பிடால். பவித்ரா சினுங்கி ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. கௌதம் அவளை விடுவித்து, மனைவி சொல்லே சாசனம். பவித்ரா கழுக்கென்று சிரித்தாள். பாகுபலி டயலாக் இது. என்ன மனைவி வெர்சனா? கௌதம் சிரித்தான். டிவோர்ஸ் பண்ண மாட்டேதானே? பவித்ரா கிண்டலாக, ஏன் வேணுமா? கௌதம் நோ என்று சத்தமிட்டு, நீ இல்லை, நிலவில்லை, நிழல் கூட துணையில்லை, நீ தானே எப்போதும் எந்தன் கண்களில் வாழுகிறாய். அழுகின்றேன். பவித்ரா அவன் வாயை மூடினாள். நீங்கள் எப்பவும் அழக்கூடாது. கௌதம், நீ என்னுடன் இருக்கும் வரை அழமாட்டேன். பவித்ரா கண்ணம் சிவந்தாள். அவளால் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே, என்ன பயங்கர லவ் டயலாக்காக இருக்கு. கௌதம், உனக்கு என்னுடைய கெப்பாசிட்டி தெரியல, இன்னும் நிறைய இருக்கு.
பவித்ரா ஐயோ போதும் என்று காதை மூடிக்கொண்டார். பிறகு அவர்களுக்குள் கூடல். கௌதம் ரூமுக்கு போகலாமா? பவித்ரா ஏன் எதுக்கு? கௌதம் ஒரு ப்ரொடக்ஷன் வேலையை பார்க்கணும். பவித்ரா என்ன? கௌதம் பேபிஸ் ப்ரொடக்ஷன். பவித்ரா நோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னை ஆஃபீஸில் விட்டுடுவீங்களாம். குட் பாய் இல்லை? கௌதம் இல்லை, பேட் பாய். பவித்ரா நோ. கௌதம் ப்ளீஸ் பவி, நானே காய்ந்து போயிருக்கேன், கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? பவித்ரா சரி, லஞ்ச் டைமில் வழியில் சீக்கிரம் விட்டுடணும். கௌதம் ஓகே டியர். கௌதம் ஃபோனுக்கு அழைப்பு வந்தது. பவித்ரா ஓர கண்ணால் பார்க்க ஸ்ரீதேவிமா என்று படித்து விட்டாள். பகீர் என்றது. ஸ்ரீதேவி இவனுக்கு ஃபோனில் பேசி கொண்டுதான் இருக்கிறாளா? கௌதம் ஃபோனை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் அண்ணி ஸ்ரீ கிரீச்சிட்டார். அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் எங்க யாரிடமும் எந்த விவரமும் சொல்லவில்லை? கௌதம் ஸ்ரீ பொறுமையாக பேச அறிவே இல்லை. அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன பண்ணியிருப்ப? கௌதம் ஸ்ரீ அதுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, ஏன் சொல்லலைன்னு கேட்டுட்டு இருக்கேன், கேள்விக்கு பதில் சொல்லு. கௌதம் ஸ்ரீ நான் அப்புறம் பேசட்டுமா? நோ. கௌதம் எதுவும் பேசாமல் ஃபோனை வைத்தான். பவித்ரா அந்த பக்கம் திரும்பி கொண்டாள். கௌதம் அவள் என்ன நினைக்கிறாள் என்று புரியாமல் போனது. கௌதம் பவி உனக்கு பிடிச்சதை சொல்லு, சாயந்தரம் செய்து சாப்பிடலாம். பவித்ரா விஷம் என்று சொல்ல அவனுக்கு புரியாமல் விழித்தான். நல்லா தானே பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு வந்தான். மறுபடியும் கௌதம் ஃபோன் ஒலித்தது. பவித்ரா கண்ணீருடன் அனிச்சையாக திரும்பி பார்த்தாள். கௌதம் அவள் பார்வையை பார்த்து ஃபோனை பார்த்து ஸ்ரீதேவி என்று ஒளிந்ததை பார்த்ததும் தான் அவனுக்கு வெளிச்சமானது. ஸ்ரீதேவி பெயர் குழப்பம் என்று புரிந்து கொண்டான். ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்க கௌதம் நான் பார்க்கிங் போட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு. பவித்ரா வேண்டாம் சார், உங்களுக்கு அவசர வேலை இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றவன் முன்னால் அந்த ஆட்டோவில் ஏறி சென்றார். கௌதம் ஃபோன் அடிக்க திரும்பி பாராமல் செல்லும் பவித்ராவை பார்த்து ஃபோனை பார்த்தான். எரிச்சலானான். எடுத்து காதில் வைக்க என்ன உனக்கு மரியாதை தெரியாதா? பேசிட்டு இருக்கும் பொழுதே அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணுற. கௌதம் கோபம் ஆத்திரம் பொங்க இவளிடம் காட்ட முடியாது என்று தெரிந்து கொண்டு பல்லை கடித்து என்ன பண்ணணும், ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க. பேசணும்னு இவனை திட்டணும்னு குறை சொல்லணும்னு பேசாதீங்க. எனக்கு தெரியாமல் நான் விஷயத்தை மறைக்கலை. அவர் எங்கே போனாலும் எனக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா உலகத்தில் எல்லோரையும் விட அவரை நான் உயிராக நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் யாருடைய பாசத்தையும் குறை சொல்லலை. ஆனால் எங்கள் அப்பா விஷயத்தில் நான் அலட்சியமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. அண்ணி கொஞ்சம் மென்மையானால் டே எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் உனக்கு உதவியாக இருப்போம் இல்லை? எனக்கு தெரியாதா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் டென்ஷன் ஆவீங்க, அவசரமாக கிளம்பி போவீங்க. ஊரில் இருக்கும் பேப்பர்காரன் எல்லாம் விமர்சனம் எழுதுவான், அதுக்கும் நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதை விடுங்க. உங்களால் நேவி ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த ஊரில் அவ்வளவு ஈஸியாக உங்களால் அப்பாவை நெருங்கி இருக்க முடியுமா? இப்போவும் உங்கள் புருஷன் தானே அப்பாவை கூப்பிட போனார். நான் இல்லையே. கவலைப்படாதீங்க, அப்பாவை பார்த்துக்கிட்டதே நீங்கள் தானே, மெடல் போட்டுக்கோங்க. என்னடா கிண்டலா? சரி நீயே பெரிய ஆள் விடு, நான் கேட்டது தப்பு. நான் பெரிய ஆள் இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களே. நான் சின்ன பையனாகவே இருக்கேன். எல்லாம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு என்னிடம் சண்டை போடுங்க. ஏன்னா நீங்கள் கலெக்டர், உங்கள் மாமியார் ஜட்ஜ், உங்கள் புருஷன் கலெக்டர், உங்கள் மாமனார் நேவியில் இருக்கார். உங்களுக்கு சண்டை போட்டுக்க முடியாது, அதனால் என்னிடம் போடுங்க என்று ஃபோனை வைத்தான். அந்நியர் கொஞ்சம் அவனிடம் கடுமையாக பேசிவிட்டோம் என்று உணர்ந்தார். சாரி என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு தன்னுடைய அலுவலக வேலையை பார்க்க போய்விட்டார். கௌதம் ஃபோனை பார்த்துவிட்டு இந்த சாரி தான் என்னை பவித்ராவிடம் சேர்த்து வைக்கப் போகுதா? அவள் மலை இறங்கி வருவதே பெரிய சிரமம், இதில் கூட்டமாக சேர்ந்து எனக்குன்னு சதி பண்ணுறாங்க. இன்னைக்கு மத்தியானம் சூப் போச்சா என்று நினைத்து கொண்டு ஆஃபீஸ் வந்து சேர்ந்தார். சதீஷை அழைத்து கௌதம் டே இந்த வீடியோ கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், உங்கள் அப்பாவுக்கு காட்டிட்டு என்னை கூப்பிடு. சதீஷ் என்ன வீடியோ? கௌதம் அவனுடைய ஆர்வத்தை கண்டு யாருமே பார்க்கக்கூடாத வீடியோ, நீ பார்த்தது தெரிஞ்சதுன்னா நிலாவிடம் போட்டு கொடுத்துடுவேன் என்று ஃபோனை வைத்தான். கௌதம் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான். கௌதம் எப்படி இருக்க செல்லக்குட்டி? கௌதம் அம்மா கொஞ்சாதே, எனக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கு. காஞ்சனா எனக்கு நீ குழந்தைடா, அப்பா கிட்ட கொடுக்குறேன் பேசு. நீலன் ஃபோனை வாங்கி ஹலோ யங் மேன், எப்படி இருக்கீங்க? கௌதம் நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். நீலன் அப்பா மேலே கோபமா? கௌதம் இல்லை சந்தோஷம். ஒரு வீடியோ அனுப்புகிறேன், நீங்களும் அம்மாவும் மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு என்னை தான் கூப்பிடணும். அம்மா 2 கையையும் கட்டி போட்டுட்டு பாருங்கள், டென்ஷனில் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட போகிறாங்க. சிறிது நேரத்தில் கௌதமுக்கு ஃபோன் வர சதீஷ் டே அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னியே,
கௌதம் ஆமாம். லைன் கொடுக்குறியா? சதீஷ் ஆனந்திடம் கொடுக்க. என்னப்பா இது? கௌதம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை. உங்கள் பையனுக்கு நிலாவை கல்யாணம் செய்து வைக்க விருப்பமா? ஆனந்த் அதிர்ந்தார். பேச வார்த்தை வரவில்லை. கௌதம் நீங்கள் எதுவும் கண்டு கொள்ள தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். கல்யாண வேலையை மட்டும் நிறுத்தாதீங்க. ஆனந்த் அப்புறம் எப்படிப்பா? கல்யாண மண்டபம் வரை வந்துடுச்சுன்னா சொந்தக்காரங்க பிரச்சனையாகிடுமே. கௌதம் கல்யாணம் மண்டபம் வரை வந்தாலும் நடக்கும், எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆனால் உங்கள் மருமகள் நிலா. ஆனந்த் அவன் ஒத்துக்குவானா? என்னுடைய மனைவி நிலை உனக்கு தெரியுமான்னு தெரியலை. கௌதம் ஆண்டி பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய பொறுப்பு. என்னுடைய மாமனார் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனந்த் பேசினா ஓகே, இல்லைனா கண்ணனிடம் பேசி கல்யாண ஏற்பாட்டை நிறுத்திடலாம். கௌதம் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். ஆனந்த் ஓகே என்று ஃபோனை வைத்ததும் காஞ்சனாவை அழைப்பு கதறியது. அம்மா. காஞ்சனா தப்பு பண்ணிட்டேன் கௌதம். கௌதம் அம்மா, நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பேசுவதை காது கொடுத்து கேட்டுக்க தயாராக இருக்கணும். காஞ்சனா பேசுடா, நீ சொல்வதை கேட்காமல் விட்டுடுவேனா சொல்லு. கௌதம் இல்லையம்மா, நானே நேரில் வருகிறேன். அதுவரை இந்த விஷயம் எதுவும் வெளியே போகக்கூடாது. காஞ்சனா எப்போ வர? கௌதம் இங்கே ஒரு ராட்சசியை அனுப்பியிருக்கீங்களே, அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். காஞ்சனா சிரித்தா. உங்கள் அண்ணனுக்கு எத்த ராட்சசி தான் என்றதும் என்னை பற்றி பேசுவது போல தெரியுது என்று இடையில் வந்தான் ராதா. காஞ்சனா ராதா கிட்ட பேசி என்று ஃபோனை கொடுத்தாள். கௌதம் ராதாவிடம் ஃபோன் மாறியது தெரியாமல், அம்மா அவனிடம் கொடுக்காதே, அவன் ஒரு முட்டாள் பீஸ். நான் எது சொன்னாலும் சண்டைக்கு நிற்பான், புரிஞ்சுக்கிற புத்தியே இல்லை. அவனுக்கெல்லாம் எப்படி கலெக்டர் பதவி கொடுத்தார்களோ, எங்காவது நார்த் இந்தியாவில் தூக்கி அடிச்சிருக்க மாட்டாங்க, சென்னையில் போட்டு இருக்காங்க. ராதா அப்புறம் புத்திசாலி, என்னை தூக்கி அடிக்கிறது இருக்கட்டும், உன்னை தூக்கி அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ. நான் முட்டாள்னா நீ ஒரு அடி முட்டாள். கௌதம் டே, என்னை முட்டாள்னு சொல்லாதே, வேணும்னா பெட் வச்சுக்கலாம். உன்னுடைய பொண்டாட்டி ராட்சசியா என்னுடைய பொண்டாட்டி ராட்சசியான்னு? ராதா கிசு கிசு குரலில், பாவி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கௌதம் அண்ணன் குரலை தனித்து கொண்டதிலிருந்து புரிந்து கொண்டார். சத்தம் இல்லாமல் பேசணும், இல்லைனா கொன்னுடுவேன். ராதா கலெக்டரை மிரட்டுறேன்னு தெரியுதா? உள்ளே போட்டுடுவேன். கௌதம் கலெக்டர் சார், இங்கே உங்கள் ராட்சசி என்னுடைய நூன்சோவை கெடுத்து விட்டுடுச்சு. எனக்கு குழந்தை பிறக்காமல் போச்சுன்னா நீ காலி. ராதா பாவி, அந்த அளவுக்கு முன்னேறியாச்சா? வீட்டில் சொல்லிடுடா. கௌதம் என்னத்தை சொல்லுவது, எல்லாம் மரியாதையாக சேர்த்து வச்சிடுங்க, இல்லைன்னா உன்னுடைய குழந்தையை கடத்திடுவேன். ராதா அதை விடு, ஸ்ரீ என்ன பண்ணினா? கௌதம் ஸ்ரீதேவின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லை உங்கள் கலெக்டர் டார்லிங். ராதா அதுக்கு என்ன கௌதம் உங்கள் மாமா கண்ணனும் தன்னுடைய பொண்ணுக்கு அதே பேரை வச்சிருக்க. ஏண்டா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு மகள் ஸ்ரீதேவின்னு இருந்தால் போதாதா? இருக்கும் மருமகள் எல்லாமே ஸ்ரீதேவியாக இருக்கணுமா? ராதா கண்ணன் அங்கிள் பொண்ணு. ஆமாம். ஓ புரிஞ்சிடுச்சு, ஹஹஹா என்று சிரித்தான். கௌதம் சிரி, நல்லா சிரி, என்னுடைய பிழைப்பு தான் சிரிப்பா சிரிக்குதே.